நம்ம தஞ்சாவூர்ல நம்ம கலெக்டரமா இருக்காவல்ல, அவைய பள்ளிக்கூடத்து பிள்ளைக்காரங்கட்டலாம் ஐயா நல்லா படிக்கணும், கருத்தா படிக்கணும், என்னைய மாதிரி கலெக்டர் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய உசரத்துக்கு போகணும். எங்க அம்மா அப்பாவெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாவ, நகையை விற்று படிக்க வச்சாங்க, கஷ்டப்பட்டாங்கன்னு அவைய பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்ல சொல்ல மாணவர்கள்லாம் உருக்கமாகி படிச்சே தீரணும்னு ஒரு உறுதியை மனசுக்குள்ள எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கிடுங்களேன். நகையெல்லாம் அடமானம் வச்சு அப்படிதான் வந்து என்னை படிக்க வச்சு வளர்த்தாங்க. ஸோ அதனால எங்க அம்மாவை நான் வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு எய்ம். ஸோ அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா மாதிரி வேலைக்கு போகணும், அண்ட் அம்மா வந்து ஹாப்பியா வர மாதிரி வேலைக்கு போகணும், அம்மா பெருமைப்படணும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் இதுவாகணும் அதுவாகணும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய எய்ம் எல்லாம் இல்லை. எங்க அம்மா சந்தோஷப்படணும், எங்க அம்மா பெருமையா வந்து ஃபீல் பண்ணணும். இன்னாரோட பொண்ணு, பங்கஜமோட பொண்ணு அப்படின்ட்டு. அதனாலதான் நான் வந்து என் பேருக்கு பின்னாடியுமே பாத்தீங்கன்னா பிரியங்கா பங்கஜம் இருக்கா. ஸோ அந்த பங்கஜம் வந்து எங்க அம்மா. ஸோ எனக்கு பிரியங்கா ஐஏஎஸ்ன்னு எழுதுறதை விட பிரியங்கா பங்கஜம், அதுக்கு பின்னாடி ஐஏஎஸ் போடும்போது அதுதான் நான் எங்க அம்மாவுக்கு வந்து திருப்பி செய்யறது. எங்க அம்மா எனக்கு செஞ்சதை நான் திருப்பி செஞ்சேன்.